Welcome to Free Fire video. ஓகே கைஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ண வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, சிஎஸ் ஃப்ரீ ஃபயர் ப்ளேயிங்னா கன்னெல்லாம் எடுத்தாச்சு. ஸோ இங்கே நின்றுட்டு இருக்கப்பேன் என்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி ஃப்ரீஸ் பாம்பை தூக்கி போட்டு அடிச்சு பண்ணுவான். சரின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு எனிமி இருந்தால் அவனை அடிக்கலான்னு பார்த்தா எல்லாம் சேர்ந்து என்னை அடிச்சு விட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு விளையாட முடியாமல் போயிடுச்சு. ஸோ எல்லாம் அடிச்சலான்ட்டு பார்த்தா என் டீம் மட்டும் செத்து போயிட்டாங்க. அதனால் போன ரவுண்டு ஃபினிஷ் ஆகிட்டு, சரி இந்த ரவுண்டு நான் அடிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு இந்த கண்ணை எடுத்து வச்சுட்டு இங்கே வந்து உட்காரலான்னு பார்த்தா அதுக்குள்ளே நான் அடித்த கில்லை டீம் மட்டும் ஓசிக்கில் எடுத்துனா என்ன பின்னல்லேருந்து அடிச்சுட்டாங்க. சரி இவங்க அடிச்சுட்டாங்க, நம்ம டீம் மட்டும் சதி பண்ணுறாங்க, எனிமியை சதி பண்ணுறாங்க நமக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா ரெண்டாவது ரவுண்டு வின் பண்ணிட்டாங்க எனிமீஸ். இந்த மேட்ச் வரண்டான்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா கன்னெல்லாம் எடுத்துகிட்டு வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தேன். வேகமாக ஓடி அங்கே ஜம்ப் பண்ணி இங்கே ஜம்ப் பண்ணி வந்தால் மேலே ஒரு எனிமி டபா நான் அவனை பிடிச்சி அடிச்சு விட்டாச்சு. அவனை அடிச்சுட்டு பார்த்தா அங்கே ஏதோ எனிமி இருக்கான் போல், நம்ம டீம் மட்டும் டவுன் இருக்கான். அப்புறம் தான் தெரியுது இங்கே எனிமி இருக்கான்ட்டு டபான்னு சுட்டு அவன் டீம் டவுன் பண்ணிட்டான். டபா சொல்லி சுட்டு அவனை காலி பண்ணிட்டோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு தான் இவங்களாம் வராங்கன்னே தெரில, நம்மளை போட்டு அடித்து உயிர் எடுக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து கிளம்பி வந்து இங்கே ஒரு க்ளோவில் போட்டு வந்து சிங்கத்தை காட்டில் பார்த்துருப்பீங்க மேட்டில். சாரி டைலாக்கை ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ டைலாக்லாம் நமக்கு வேணாம். இதை ஏட்ராப்பை ஃபுல் பண்ணால் குரோஸாக இல்லாமல் இந்த கன்று இருக்குது. அப்புறம் தான் தெரியுது பைபிளில் குரோஸாவை தூக்கிட்டு ஓடி இருக்கு. குரோஸா ஏவன்டபிள்யூ ஏதாவது இருக்கும். ஸோ அப்புறம் பார்க்குறேன் குரோஸாவுக்கு எந்த கண்ணுமே இல்லை. என்னடான்னு பார்த்தா இது இருக்குது. அப்புறம் தான் தெரியுது இந்த பைபிளில் குரோஸாவை தூக்கிட்டு ஓட்டான். அங்கேருந்து கிளம்பி ரதன்னு ஓடி வந்து பார்த்தா மேலே ஒரு எனிமி இருக்கான்னு நினைக்கிறேன். இருக்காங்க டபா சொல்லி அவனை சுட்டு முடிச்சிட்டோம். இந்த எனிமி இருக்கானான்னு பார்ப்போம். இன்னும் மேலே இருக்காங்க. ஒன்றை விட்டுருவோமா, விரட்டி வருவேண்டா. கேஸ் நம்மளை சுட்டுட்டாங்க கேஸ், ஓரினை போட்டுருவோம். டபா அப்படின்னு சுட்டுட்டு இதில் ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஸ்டார்ட் கண்ணை வச்சு அடிக்கணும்னு நினச்சி அடிச்சிட்டு இருந்தேன். இந்த கண்ணை இந்த லாங்குவேஜ் கண்ணை வச்சு தான் அவனை அடிச்சிருக்கேன். ஏதோ ஒன்று அடிச்சுட்டோம் அவனை வீடியோ. இங்கே வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். அங்கே பார்த்தா ஒரு எனிமி அடிப்பான். டக்குன்னு வாழை போட்டு நான் அவனை பிடிச்சி அழுத்தி விட்ருவேன். அழுத்திட்டு கில்லும் கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். இங்கேருந்து மேலேருந்து ஓடி வந்து இங்கே ஒரு வாழை போட்டு உட்காந்து பார்த்தா இங்கே ஒரு எனிமி இருக்கிறான். 54 டேமேஜரா. டே ஓசிக்கில் எடுத்துறாதீங்கடா, துரத்தி வருவேன்டா. டே ஓசிக்கில் எடுக்க போகிறாங்க, நம்ம டீம் மட்டும் துடிச்சு ஓடுறான், விட மாட்டேன்டா. அப்பாடி ஒரு வழியாக அழுத்தி பிடிச்சிட்டோம் கைஸ். அங்கே ஒரு எனிமி இருக்கான்னு நினைக்கிறேன். வாங்க ஓடு போவோம். எனக்கு டேமேஜ் வர கொடுத்துட்டான். என் டீம் மட்டும் அடிச்சிட்டாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த மாதிரி நமக்கு வியூஸ் அதிகமாக போனனால ஃபுல் வீடியோலாம் போட்டால் பெருசாக வியூஸ் போகாது. பட் 32-37 வியூஸ் வேலை போனனால உங்களுக்கு ஃப்ரீ ஃபயரில் இந்த மாதிரி வீடியோலாம் பிடிச்சிருக்கனால இனிமேல் டெய்லி வீடியோ வந்துடும். ஸோ பாய் கைஸ், வரட்டா.